அனைவருக்கும் வணக்கம். இன்று என்னுடைய பெயர் திருமதி மு. பூங்கோதை. தமிழ்துறை உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகின்றேன். இன்று நாம் பார்க்க இருக்க வேண்டிய தலைப்பு வஞ்சிமா நகரம். நான் பார்த்தசாரதி அவர்கள் எழுதின வரலாற்று நாவல். வரலாற்று நாவல்கள் தனித்துவம் பெறுகின்றன. ஏன் என்று கேட்டால், சமூக அக்கறையோடு எழுதப்படக்கூடிய நாவல்களுக்கும் வரலாற்றை மையமிட்டு எழுதக்கூடிய நாவல்களுக்கும் அதிகம் உண்டு. வரலாற்றை அறிந்து கொள்ளாமல் வரலாற்று நாவல்கள் எழுதுவது என்பது மிகவும் கடினமான ஒன்று. அவ்வகையில் நான் பார்த்தசாரதி அவர்கள் கடல் பிறகோட்டிய சேரன் செங்குட்டுவனின் வஞ்சிமா நகரத்தை, வஞ்சியை மையப்படுத்தி இக்கதையை நகர்த்தி செல்கின்றார். இக்கதையினுடைய கதைக்களம் என்னவென்று நாம் முதலில் பார்க்க வேண்டும். கதைக்களமாக வஞ்சிமா நகரில் இருக்கக்கூடிய கொடுங்கோளூர் பகுதி அமைகின்றது. இங்கே சேரன் செங்குட்டுவன் வடதிசை நோக்கி சென்ற காரணத்தினால் பாதுகாப்பு மிகவும் குறைவாக இருக்கின்றது. இச்சூழலை அறிந்த கொள்ளையர்கள், கடல் கொள்ளையர்கள் கொள்ளையடிப்பதற்காக கொடுங்கோளூரை முற்றுகையிடக்கூடிய செய்தி நாடு முழுவதும் பரவி மக்கள் மிகுந்த அச்சத்துடன் இருக்கின்றான். அக்கொடுங்கோளூர் பகுதியின் காவலனாக, படைத்தலைவனாக யார் இருக்கின்றார் என்று பார்த்தால் குமரன் நம்பி இருக்கின்றார். இந்த கொடுங்கோளூர் எப்படிப்பட்டது என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கொடுங்கோளூர் நகரம் மிகவும் வளமையானது, பசுமை நிறைந்தது. ஆறுகள் வந்து கடற்கரையோடு சேரக்கூடிய அந்த களிமுகங்களை கொண்ட பகுதி. இங்கே பசுமையும் வளமையும் நிறைந்து காணப்படுகின்றது. வளமை மட்டும்தானா என்று கேட்டால் இல்லை, வசதியும் கூட. அங்கே ரத்தின வணிகர்கள், வணிக வியாபாரங்கள் செய்யக்கூடிய வணிகர்கள் என அனைவரும் இருக்கக்கூடிய பகுதியாக இந்த கொடுங்கோளூர் இருக்கின்றது. சேரன் செங்குட்டுவன் நகரில் இல்லாத சூழலை அறிந்த கொள்ளையர்கள் கொடுங்கோளூர் பகுதியை முற்றுகையிடுகின்றனர். அக்கொள்ளையர் கூட்டத்தின் தலைவனாக இருக்கக்கூடியவன் யார் என்று பார்த்தால் ஆந்தை கண்ணன். ஆந்தை கண்ணனுடைய அச்சுறுத்தல் நாடு முழுவதும் பரவுகின்றது. இதனால் என்ன செய்வது என்று அறியாமல் மக்கள் வீட்டிலேயே தஞ்சம் அடைகின்றார்கள். வஞ்சிமா நகரம் முழுவதுமே அமைதியான சூழலை பின்பற்றுகின்றது. இந்த சூழலை எவ்வாறு எதிர்கொள்ளலாம் என்று சேரனுடைய அமைச்சர் அலும்பில்வேல் சிந்திக்கின்றார். ஆனால் அவர் நிதானமானவராக இருக்கின்றார், புத்தி கூர்மையானவராக இருக்கின்றார். இவர் இச்சூழலை எவ்வாறு எதிர்கொள்ளலாம் என்று திட்டம் தீட்டுகின்ற பொழுது கொடுங்கோளூர் நகர் படைக்கோட்ட தலைவனான குமரன் நம்பியை பயன்படுத்தலாம் என்று முடிவு செய்கின்றார். அமைச்சரின் இந்த முடிவிற்கு பலர் எதிர்ப்பு தெரிவித்த போதிலும் அரசரும் படைத்தலைவர்களும் இல்லாத இச்சூழலை குமரன் நம்பியை வைத்தே எதிர்கொள்ள முடியும் என்று அலும்பில்வேல் முடிவு செய்கின்றார். அலும்பில்வேல் குமரன் நம்பியை தற்பொழுது வஞ்சிமா நகரத்துக்கு அழைத்து வருவதற்காக தனது ஒற்றர்களான பலியன், பூலியன் இருவரையும் கொடுங்கோளூர் நகரத்திற்கு அனுப்பி வைக்கின்றார். கொடுங்கோளூர் செல்கின்ற பலியனும் பூலியனும் அவையில் குமரன் நம்பியை காண இயலவில்லை. ஏனென்றால் குமரன் நம்பி தனது காதலியான அமுதவல்லியை காண்பதற்காக பூங்காவிற்கு சென்றிருக்கிறார். அங்கே ஒற்றர்களான பலியனும் பூலியனும் அமுதவல்லி மற்றும் குமரன் இருவரும் பேசுவதை மறைந்திருந்து கேட்டு குமரன் நம்பியினுடைய காதலை அமைச்சருக்கு தெரிவித்து விடுகின்றனர். அமைச்சரோ குமரனை எவ்வாறு பயன்படுத்தி அவனை எவ்வாறு கடற்கொள்ளையர்களை விரட்ட வைக்கலாம் என்பதை திட்டம் தீட்டுவதற்காக வஞ்சிமா நகரில் இருக்கக்கூடிய வேளாவிக்கோ மாளிகைக்கு அழைப்பு விடுக்கின்றார். அமைச்சரது அழைப்பை கேட்டு குமரன் நம்பியோ பயம் கொள்கின்றான். எதற்காக அமைச்சர் தன்னை வேளாவிக்கோ மாளிகைக்கு அழைத்திருக்கின்றார்? கட்டாயமாக கொள்ளையர்களை பற்றின செய்தி அமைச்சருக்கு எட்டியிருக்கும். இதை எவ்வாறு சமாளிக்கலாம்? வேளாவிக்கோ மாளிகைக்கு நுழையும் போதே குமரனது இதயம் படபடக்கின்றது என்பதை ஆசிரியர் பதிவு செய்கின்றார். ஏனால் அரச காரியம் தொடர்பாக அனைத்து முடிவுகளும் எடுக்கக்கூடிய மாளிகையாக இந்த வேளாவிக்கோ மாளிகை இருக்கின்றது. ஆனால் வேளாவிக்கோ மாளிகையில் அமைச்சரை சென்றவுடன் குமரன் நம்பி சந்தித்தானா என்று கேட்டால் சந்திக்க இயலவில்லை. ஏனென்றால் அமைச்சர் அவர்கள் நிலவரம் எப்படி இருக்கிறது என்று நகர்வலம் சென்றுவிட்ட காரணத்தினால் குமரனால் அமைச்சரை காண முடியவில்லை. மறுநாள் விடியற்காலை பொழுது வரை இருந்து அமைச்சரை கண்டு வருகின்றார். அங்கே அமைச்சர் குமரனிடம் பேசுகின்ற பொழுது
குமரனது முகபாவனையும் உணர்வுகளும் எவ்வாறு மாறுகின்றன என்பதை கணிக்க முயற்சிக்கின்றார். குமரனது காதலை அறிந்த அலும்பில்வேல் அமைச்சர் அவனது மன உணர்வுகளை தூண்டிவிடுகின்றார். கடற்கொள்ளையர்கள் கொடுங்கோளூர் ரத்தின வணிகரின் மகளான அமுதவல்லியை கடத்திவிட்டதாக குமரனிடம் தெரிவிக்கின்றார். என்னது, அமுதவல்லியை கடத்திவிட்டார்களா என்று அமைச்சரின் முன் தன் மன உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாதவனாக குமரன் இருக்கின்றான். இப்பொழுது குமரன் கொடுங்கோளூர் நகரையும் காப்பாற்ற வேண்டும், அமுதவல்லியையும் காப்பாற்ற வேண்டும். என்ன செய்ய போகிறாய் என்று குமரனது கோபத்தையும் குமரனது வேகத்தையும் குமரனது சமயோஜித புத்தியும் தூண்டும் விதமாக அலும்பில்வேல் பேசுகின்றார். இதை அறிந்த குமரன் கோபம் கொள்கின்றான். கோபம் கொண்டு தனது காதலியை மீட்டு கொடுங்கோளூர் நகரையும் கொள்ளைக்காரர்களிடம் எவ்வாறு மீட்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வேளாவிக்கோ மாளிகையிலிருந்து மீண்டும் கொடுங்கோளூர் நகருக்கு திரும்புகின்றான். இந்த முதல் 4 அத்தியாயங்களில் வேளாவிக்கோ மாளிகையில் நடக்கக்கூடிய உரையாடல்களும் கொடுங்கோளூர் முழுவதும் பரவியிருந்த ஆந்தைக்கண்ணன் அச்சுறுத்தல்களும் அமுதவல்லி எங்கே என்ற குமரனது தேடலும் முழுவதுமாக இந்த 4 அத்தியாயங்களில் இடம்பெறுகின்றன. இதன் பிறகு குமரன் நம்பி கடற்கொள்ளையர்களை முறியடித்தானா, முறியடித்து விரட்டினானா, அமுதவல்லியை மீட்டானா, மீட்டு வெற்றி வாகை சூடினானா என்பதை பின்னர் வகுப்புகளில் காணலாம். நன்றி.